என் செல்ல குழந்தையே, வியாழக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு. வெள்ளிக்கிழமை விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதும் அதற்கான ஒரு காரணம். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி உனக்கான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த நேரம், எல்லாவற்றையும் உனக்கான ஒரு தெளிவோடு இந்த வாழ்க்கை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமும் உன்னை தேடி வரும் உண்மைகளோடு உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் உணர்ந்து எப்பொழுதும் நமக்கான உண்மைகளை சரியாக தெரிந்து நாம் வாழ வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஏன் எதற்கு என்ற கேள்விகளோடு நாம் ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுதிலும் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தட்டி சென்று விடும். எப்பொழுதுமே ஒரு தெளிவான எண்ணமும் ஒரு தெளிவான சிந்தனையும் நமக்குள் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி என்ன நடத்துவதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறக்காது. உன்னிடத்தில் நின்று இந்த வராகி சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு இடத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கின்ற காலம் உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ நம்பு. உடனிருந்து நான் உனக்கு சொல்கின்ற இது போன்ற நேரங்களில் உன்னை தேடி கொடுக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகு. எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படுவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்த பிறகுதான் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னோடு பேசிவிட நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் புரிந்து இனி என்ன நடக்கும் என்பதனை கவனித்து இந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உனக்கான நேரம் இது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். என்ன நடக்கும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் ஒரு தன்னம்பிக்கையை உனக்கென தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. முடியாது என்று நினைக்கின்ற காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையை உனக்காக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் விருப்பங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு நடத்துவதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நாம் புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். வியாழக்கிழமையின் இரவில் இந்த தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஏதோ ஒரு உண்மையை உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஏதோ ஒன்றை உனக்கு நடத்திவிடத்தான் வந்திருக்கிறது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உன் தாய் உனக்கு சொல்கின்ற இது போன்ற நிலைகள் அத்தனையும் உனக்கு புரிந்து விடத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எதையுமே நாம் நினைத்து இனிமேல் பதறிக்கொண்டிருக்காமல், எதையுமே நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் சுற்றி நடக்கும் உண்மைகளோடு உன்னை நீ சேர்த்து வைக்க பழகு. வராகி நினைத்தது போல உனக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நிலை நிச்சயமாக உனக்குள்ளேயே தானாக வந்துவிடும்.
ஆயிரம் துன்பங்களும் சோதனைகளும் நமக்கு வருவதாக இருந்தாலும் இனி நடக்கும் விஷயங்களில் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வந்து நான் கொடுப்பதில் இனி பல நன்மைகள் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்குள் நல்ல மாற்றங்களை தருகிறது என்பதனை எல்லாமும் புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரையும் எதிர்பார்த்து இனி நம்மால் இருக்க முடியாது. யாரையும் அதிகமாக நம் கவனத்திற்குள் கொண்டு வந்து நம் வாழ்க்கையை நாம் யோசிக்க முடியாது. உனக்கான வாழ்க்கை இது. உண்மைகளோடு நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்களை எல்லாமும் யோசித்தும் சிந்தித்தும் நீ எப்பொழுதும் மனம் வருத்தம் கொண்டிருக்காது. யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டுமே. இவர்களுக்கு உன் வாழ்க்கையின் மீது உண்மையான அக்கறை இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் இவர்கள் உனக்கு கை கொடுக்க வருவார்கள் அல்லவா? எந்த நிலையிலும் உனக்காக இவர்கள் துணையிருக்க வருவார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் உன் கஷ்டத்திலும் உன்னுடைய வேதனையிலும் தள்ளியிருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார். எல்லாமும் ஒரு காரணமாகத்தான். உன் வேதனையில் உனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இது ஒவ்வொன்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை எந்த நல்லதையும் கொடுத்து விடக்கூடாது. மனமுடைந்து இப்படியே நீ இருந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இது போன்ற காரியங்கள் எல்லாமும் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்பதும் இந்த வராகி சொல்லச் சொல்ல உனக்கு அடுத்த நிலைகளை நிச்சயமாக தெரியப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அருளால் என் பிள்ளை பெற துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே இனி உனக்கான மாறுதல் உனக்கு சரியாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் உணர்ந்து என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் போல உன்னை கரை சேர்த்து விடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உன்னை கை தூக்கிவிடும். யார் இருக்கிறார் உனக்காக? இந்த தெய்வம் அல்லவா? உன் வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையும் சிந்தித்து இனி கலங்க வேண்டாம். நான் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உன் தெய்வம் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை ஒரு முறை உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டத்தினுடைய நேரம். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ சரியாக அதனை எதிர்கொள்ளும் இந்த காலம் உன் மனதில் தோன்றும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைத்துவிடும் என்பதனை மறக்காதே. உன் மனதில் தோன்றும் பல எண்ணங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற சிந்தனைகளோடு வராகி வியாழக்கிழமையினுடைய இரவில் உன்னோடு பேசுகிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு. நிச்சயமான ஒரு நேரம் உனக்கு உண்டு. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பொதுவாக வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் பொழுது என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தே தீரும்.
ஒரு பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் அது கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி தொடரும் அவசியங்களை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதை எல்லாமும் இனிமேல் நீ சரியாக கண்டுபிடித்து விடுவாய். உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. வெள்ளிக்கிழமையின் விடியலை உனக்கு வெற்றி விடியலாக நான் மாற்ற நினைத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க நான் துணிந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. இந்த வெற்றியை என் பிள்ளை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டு வெள்ளிக்கிழமையின் விடியல் பொழுதை எதிர்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரமும் உனக்கான நம்பிக்கையும் இனி உன் கண் முன்னாலேயே நின்று உனக்காக பேசும். ஒவ்வொரு தருணங்களும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கலங்காமல் இருந்து தயங்காமல் நின்று எதையும் எதிர்கொள்ள துணியும் உனக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை இனி ஏக்கம் கொண்டு நீ நிற்காமல் இரு. எந்த நாளிலும் உன்னை சுற்றி வரும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். எந்த நாளும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நாளும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் எதிர்பார்க்கின்ற விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற்று கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என்னதான் நம் வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்திருந்தாலும் இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நேரம். இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையின் பல யதார்த்தங்களோடு நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் போல நல்லதையே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களையே உனக்கு இது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்காது. எதையுமே நாம் புரிந்து கொண்டோமானால் அவை அத்தனையிலும் நம் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான ஒரு உண்மைகளை தேடி தொடர வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கலங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு சரியாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்குள் நின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கவனமாக சொல்லிக் கொடுக்கும். கவனமாக எதையும் உனக்கு நடத்தி கொடுக்கும். அத்தனை வெற்றியையும் உனக்கே என்று இந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தி தரும் என்பதுதான் உண்மை. எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ உணர்கின்ற விஷயங்கள் பல உனக்குள் நின்று உன்னை தேற்றுவது போல தாயினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக தேற்றுவதை இனி கண்கூடாக காணப்போகிறாய் அல்லவா? உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக தெரிந்து கொள்ள வைக்கும். வராகி, இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் பல தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பல தீமைகளுக்கு நான் முடிவு கட்டுகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் முழுமையான ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான ஒன்றை நான் உனக்கு சரியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒன்று உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த காலமும் எந்த நேரமும் இனி
உன்னை என்றும் நம்பிக்கையோடு ஆட்டி படைக்கும் ஒரு விஷயம் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்கள் என்னவென்று புரிந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை இனி எல்லாவற்றையும் சரியாக உனக்கு தெரியப்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதுதான் என்றும் எனும் பொழுது இனி எல்லாமும் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் தெளிவான ஒன்றை கொடுக்கும் பொழுது இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி பல உண்மைகளோடு சொந்தமான பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது என்றும் உனக்கு பல உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக நான் உன்னை அன்போடு அரவணைப்பேன். ஒட்டு மொத்தமாக உன்னை நான் சரியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே. வெள்ளிக்கிழமையின் விடியல் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தொடரும்படி நான் உன்னை அன்போடு அரவணைத்து காத்து நிற்கும் இந்த நேரம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ள இன்றிரவே தயாராகிவிடு. விடியல் பொழுதில் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. கலங்காமல் இருந்தால் எதுவுமே நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கை எதையும் நடத்துவதை நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். எதையும் நம்பிக்கையோடு நாம் எதிர்கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன் முன்னால் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான முறையில் நான் உனக்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். வாழும் காலம் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் நிச்சயமாக துணிவோடு இருந்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை தந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, சரியானதொரு நிறைவோடு சரியான ஒரு மனநிலையோடு இனி எல்லாமும் உன்னை தேடித் தொடரும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதையுமே உணர்ந்திட்ட இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே. நாளைய விடியல் பொழுதை வெற்றி பொழுதாக நீ எதிர்கொள்ள இன்று இரவு பொழுதை நம்பிக்கைக்குரிய பொழுதாக நீ மாற்ற வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். முடியாது என்றும் நடக்காது என்றும் இங்கு எதுவும் இல்லை. நீ முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உன்னால் முடிந்த வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும். நீ மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. சொல்வதையே சொல்லிக் கொண்டிருக்கும் தெய்வம் உன் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பத்தை உன்னை விட்டு விலக்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னை விட்டு இந்த விஷயத்தை விலகிச் செல்ல வைத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. அத்தனையிலும் இனிமேல் நீ உண்மையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். நல்லது நடக்கட்டும். உனக்கு எல்லா விஷயங்களிலும்
மிகப்பெரிய நம்பிக்கையோடு உடைய வெற்றியும் உனக்கு கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? கலங்காத நேரம் உனக்கு எல்லாமும் நல்லது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.